மாருதி சுசுகி நிறுவனம் அவங்க ரீசெண்டா லான்ச் பண்ண டிசைருக்கு ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங்கை அச்சீவ் பண்ணி எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இந்த சேஃப்டி ரேட்டிங் அபிஷியல் லான்ச்சுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு வெளியானது. அவங்களுடைய லான்ச் ஈவெண்ட்லயும் இதை ஒரு பெரிய ஹைலைட்டா காமிச்சாங்க. இதன் மூலமா டிசைரோட ஹேட்ச்பேக் வெர்ஷனான ஸ்விஃப்டும் ஈக்குவலி சேஃபா இருக்கும் அப்படின்னு அனைவரும் நினைச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் ஸ்விஃப்டோட சாசி, இன்டீரியர், இன்ஜின் இது எல்லாமே டிசைரோட காமனா ஷேர் செய்யப்படுது. இருந்தாலும் மாருதி ஸ்விஃப்டோட ரீசெண்ட் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்ல சர்ப்ரைசிங்கா வெறும் சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. இந்த டிஃபரன்ஸ் எதனால வந்திருக்கு, இந்த சேஃப்டி டெஸ்ட் எங்க கண்டக்ட் பண்ணாங்க போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டுக்கு 2024ல தான் ஜெனரேஷனல் அப்டேட் கொடுத்தாங்க. இது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜப்பான், இந்தியா உட்பட பல மார்க்கெட்ல குளோபல் லெவல்ல விற்பனை ஆகுது. இந்த லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஸ்விஃப்டோட ஃபர்ஸ்ட் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் யூரோ என்கேப்ல தான் வெளிவந்தது. இந்த யூரோ என்கேப் டெஸ்ட்ல 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தது. ரீசெண்டா ஆஸ்திரேலியன் என்கேப்பும் இந்த புதிய ஸ்விஃப்ட்டை டெஸ்ட் பண்ணாங்க. இதுல தான் நாம இப்ப குறிப்பிடுற சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த ரீசெண்டான கிராஷ் டெஸ்ட்டை இன்னும் டீடைலா பார்த்துலாம். அடல்ட் ஆக்குபென்ட் ப்ரொடக்ஷன்ல 47% தான் அச்சீவ் பண்ணிருக்கு புதிய ஸ்விஃப்ட். அதாவது 40 மதிப்பெண்களுக்கு 18.88 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. டிரைவர் செஸ்ட் வீக் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆஃப்டர் இம்பாக்டுக்கு பிறகு லோவர் லெக்ஸ் மார்ஜினலா தான் பாஸ் ஆயிருக்கு. சைல்ட் ஆக்குபென்ட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் 59% அச்சீவ் பண்ணிருக்கு. அதாவது 49 புள்ளிகளுக்கு 29.24 புள்ளிகள் வாங்கியிருக்கு. வல்னரபிள் ரோட் யூசர் ப்ரொடக்ஷன் அதாவது பெடஸ்ட்ரியன் சேஃப்டியில 76% அச்சீவ் பண்ணிருக்கு புதிய ஸ்விஃப்ட். 63 மதிப்பெண்களுக்கு 48 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கு. இந்த ஆஸ்திரேலியன் ஸ்பெசிபிக் ஸ்விஃப்ட்ல அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்க்ளூட் ஆயிருக்கு. இதன் காரணமா சேஃப்டி அசிஸ்ட் டெஸ்ட்லயும் இந்த கார் 54% அச்சீவ் பண்ணிருக்கு. 18 மதிப்பெண்களுக்கு 9.78% அச்சீவ் பண்ணிருக்காங்க. இது கூடவே 6 ஏர் பேக்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ரியர் பார்க்கிங் கேமரா, லெவல் 2 ADAS சிஸ்டமோட ஃபுல்லி லோடட் வேரியண்டா தான் இருக்கு இந்த புதிய ஸ்விஃப்ட். இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வெளியிட்ட பிறகு ஆஸ்திரேலியன் என்கேப்போட CEO ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. எதனால இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் என்கேப்புக்கு சுசுகி தரப்புல இருந்து குளோபலா விற்பனை ஆகிற யூரோ ஸ்பெக் ஸ்விஃப்ட்டுக்கும் ஆஸ்திரேலியால விற்பனை ஆகிற ஸ்விஃப்ட் மாடல்ஸ்க்கும் பிசிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதன் காரணமா அடிஷனல் கிராஷ் டெஸ்ட் இந்த ஆஸ்திரேலியா ஸ்பெசிபிக் ஸ்விஃப்ட்ல கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கம்பாரிசன்ல தான் யூரோப்ல விற்பனை ஆகிற ஸ்விஃப்ட்டுக்கும் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துல விற்பனை ஆகிற ஸ்விஃப்ட் கார்களுக்கும் ரோபோஸ்னஸ்ல வேரியேஷன் இருக்கிறதாகவும் இதன் காரணமாக தான் கிராஷ் பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த ரேட்டிங்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. சோ இதன் மூலமா கண்ட்ரி ஸ்பெசிபிக்கா சுசுகி நிறுவனம் அவங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டியில டிஃபரன்சஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிசைருக்கு முன்பாகவே ஸ்விஃப்ட் லான்ச் ஆகியிருந்தும் இன்னுமே ஏன் இந்தியா ஸ்பெசிபிக் ஸ்விஃப்ட் டெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ள எழுது. இந்த எல்லா கேள்விகளுக்கும் இந்தியா ஸ்பெசிபிக் ஸ்விஃப்ட குளோபல் என்கேப்லயோ அல்லது பாரத் என்கேப்லயோ டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு ஆக்சுவலான விடை கிடைக்கும். சுசுகி ஸ்விஃப்ட் ரீசெண்டா அச்சீவ் பண்ணியிருக்கிற இந்த சேஃப்டி ரேட்டிங்கை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.